மாவட்ட காவல்துறை மற்றும் மாநில தடகள சங்கம் இணைந்து நடத்திய போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். சர்வதேச சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு நடைபெற்ற சிறுதானிய உணவு திருவிழாவில் சிறுதானிய பயிர்கள் மற்றும் உணவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அலங்கார மீன்கள் வளர்த்தெடுத்தல் தொழில் செய்வதற்கு மானியத்துடன் கடனுதவி வழங்கப்படுகிறது. எனவே மீன் வளர்ப்பில் ஆர்வமுள்ளவர்கள் வைகை அணையில் உள்ள மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி சஜ்ஜீவனா கேட்டுக்கொண்டுள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் கீழ் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து கிராமங்கள் தோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. காமாட்சிபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகள் பிரதமரின் கௌரவ நிதியுதவி திட்டம் தங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்தனர். என் பெயர் மீனாட்சி சுந்தரம். நான் சின்னமனூர் வட்டம் சீப்பலாவட்ட கிராமத்தை சேர்ந்த காமாட்சிபுரத்தில் குடியிருந்து வாழுகிறேன். நான் ஒரு சிறு விவசாயி. எனக்கு தோட்டத்துல தக்காளி, வாழை, மக்காச்சோளம், எல்லா விதமான பயிர்கள் வரும். என்னது செம்மண் நிலம், அதனால எல்லா பயிர்களுமே நல்லாத்தே வரும். இதுல என்னன்னா பிரதம மந்திரியுடைய இந்த விவசாயிகளுக்கு கொடுக்குற 4 மாசத்துக்கு ஒருக்கா மானியம், ஒரு 2000 ரூபாய் மானியம் நான் ஆரம்பத்துல இருந்து வாங்கிட்டே வர்றேன். கிட்டத்தட்ட நான் 12 தவணைக்கு மேல வாங்கிட்டேன். எனக்கு தொடுத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இது எனக்கு அந்தந்த நேரங்கள்ல உரங்கள் வாங்கவோ மற்ற இந்த விவசாயத்துக்கான இடுபொருள்கள் வேற எதுவும் வாங்கவோ தக்க முறையில பயன்படுது. இது பிரதமர் கொடுத்தது எங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமா இருக்கு. இது கொடுத்து எங்களுக்கு கிடைக்க நாங்க விரும்புறோம். இது நல்ல பயனுள்ளதா இருக்குங்க. மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் நடைபெற்ற கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான கல்விக்கடன் சிறப்பு முகாமில் ரூபாய் 4.56 கோடி மதிப்பிலான கல்விக்கடன் வழங்கப்பட்டது. 70வது கூட்டுறவு வார விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 20 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பெரியசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் மதுரை அலுவலகம் சார்பில் அறிவியல் ஆசிரியர்களுக்கு தரநிலைகள் குறித்து 2 நாள் விழிப்புணர்வு பயிற்சி முகாம் தேனியில் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் தர நிர்ணய அமைவனத்தின் முக்கிய செயல்பாடுகள், BIS கேர் ஆப் செயலியின் பயன்பாடுகள், தரநிலைகளின் வகைகள், தரப்படுத்துதலின் முக்கியத்துவம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. ஜங்கால்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியில் மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச எரிவாயு இணைப்பு மற்றும் அடுப்புகள் வழங்கப்பட்டது. இதன் மூலம் சமையல் பணிகளை ஆரோக்கியமாகவும் விரைவாகவும் மேற்கொள்ள முடியும் என இதில் பயனடைந்த பெண்கள் தெரிவித்தனர். வணக்கம், என் பேர் அபிநயா. நான் லட்சுமிபுரத்தில் இருக்கேன். இங்க சங்கால்பட்டி தான் எங்க ஊராட்சி ஒன்றியம். நாங்க விறகு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சுடு தண்ணி வைக்கணும்னாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப மத்திய அரசு இலவசமா சிலிண்டர் கொடுத்ததுனால எங்களுக்கு நல்லா யூஸா இருக்கு. பிள்ளைங்களுக்கு அர்ஜென்ட்னாலும் காய்ச்சிக்கூட சுடு தண்ணி வச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கு. மத்திய அரசுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுக்கு ஏழைகளுக்கு இலவசமா சிலிண்டர் கொடுத்ததுக்கு மத்திய அரசுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். வைகை அணையில் இருந்து அதன் பாசன நிலங்களுக்கு பல்வேறு கட்டங்களாக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. நீர்வரத்து சீரானதால் சுருளி மற்றும் கும்பக்கரை அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் கேரளாவிற்கு தமிழ்நாடு நீர்வளத்துறை சார்பில் 140 அடியில் முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் 141 அடியில் 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. பொம்மிநாயக்கன்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியில் மெட்ராஸ் உர நிறுவனம் சார்பில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வணக்கம், என் பேர் இவாஞ்சலின். நான் பொம்மிநாயக்கன்பட்டியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு எங்க ஊர்ல ட்ரோன் மூலியமா எங்களுக்கு என்ன பயன்பாடு வயக்காட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ட்ரோன் மூலியமா நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது வயக்காட்டுக்கு மருந்தடிக்கிறது ஆட்கள் இல்லாம போய் ட்ரோன் மூலியமா எப்படி மருந்தடிக்கலாம், எப்படி விவசாயத்தை கூட்டலாம் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு எங்களுக்கு இது பிரயோஜனமுள்ளதா இருந்துச்சு. இல்லைன்னா நாங்க ஆட்களை அனுப்பித்தான் இது நாங்க மருந்தடிச்சு அவங்களுக்கு சிக்னஸ் வந்துரும், ஏதாச்சும் முடியாம போயிரும். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப பிரயோஜனமுள்ளதா இருந்துச்சு. இந்த ட்ரோன் மூலியமா நாங்க நல்ல விதமாக ஒரு நோய் எதிர்ப்புல இருந்து நாங்க பாதுகாத்து எப்படி மருந்து அடிக்கலாம், எப்படி விவசாயத்தை உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கறத கத்துக்கிட்டோம்.
உத்தமபாளையத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பெரியசாமி 10,90,00,000 மதிப்பிலான விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கினார். முல்லை பெரியாற்றில் இருந்து 18ஆம் கால்வாய் மற்றும் பிடிஆர் தந்தை பெரியார் ஆகிய 3 கால்வாய்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேனி, உத்தமபாளையம், போடிநாயக்கனூர் வட்டங்களில் சுமார் 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தேனியிலிருந்து ராஜ்குமார்.